ஹாய், வாங்க இன்றைக்கி கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு, தேவையான அளவு ஏலக்காய் பவுடர். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. அந்த நெய் நல்லா சூடானோன்னு நம்ம எடுத்து வச்சுருக்க ரவாவை அதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ரவாவை பொரிச்சிக்கலாம். சிம்மிலே வச்சு பொரிச்சுக்கோங்க. நம்ம ரொம்ப நிறமாற அளவுக்கு பொரிக்கக்கூடாது. இப்போது இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் எந்த டம்ளரில் ரவை எடுத்திருக்கீங்களோ அந்த டம்ளரால் 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம பொரிச்சு வச்சுருக்க ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கட்டிப்படாமல் கிளறி விட்டுக்கணும். கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருந்தால் தான் கட்டிப்படாது. இப்போது தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டம்ளரில் எடுத்தீங்களோ அதால் 1.5 கப்பு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஃபுட் கலரை ஆட் பண்ணலை, ஒயிட்டாக தான் செஞ்சுருக்கேன். இப்போ இது கூட நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போது ஜீனி எல்லாமே கரெக்டான இதாக வந்துடுச்சு. நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். நம்ம பொரித்து வச்சுருக்க முந்திரியையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது கேசரி ரெடி ஆயிடுச்சு.